ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டோட சம்பு வாட்டர் கெப்பாசிட்டி கரெக்டாக எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைட்டில் சம்பு இல்லை செப்டி டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டைமில் பில்டர் சொன்ன லிட்டர் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கா, இதை நீங்களே ஈஸியாக செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது சிஎஃப்டினா என்ன, கியூபிக் ஃபீட். ஒரு சிஎஃப்டின்றது 28.3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இதுதான் பேஸ் ஃபார்முலா. இதை தெரிஞ்சுக்க நாங்களே சைட்டில் கிளாஸ் பாக்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கோம். இப்போது சம்பு சைஸ் எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. லென்த்து, விட்த்து, டெப்த்து மூணையும் மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூ தான் சிஎஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள், லென்த்து 10 ஃபீட், விட்த்து 5 ஃபீட், டெப்த்து 6 ஃபீட், 300 சிஎஃப்டி வரும். இந்த 300 சிஎஃப்டியை 28.3 மல்டிப்ளை பண்ணால் 8490 லிட்டர்ஸ் வரும். இதுதான் உங்கள் சம்போட ஆக்சுவல் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் சம்பு தேவை? ஐஎஸ் கோட் புக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு நாள் அப்ராக்சிமேட்டாக 250 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படும். ஃப்ளஷிங், யூசேஜ் எல்லாம் சேர்த்து 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு 1000 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படும். மினிமம் 8 நாள் ஸ்டோரேஜ் கேல்குலேட் பண்ணால் 8000 லிட்டர்ஸ் தேவைப்படுது. இதில் சேஃப்டிக்கு 20% பஃபர் ஆட் பண்ணால் 10,000 லிட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் சம்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கெஸ்ஸில் இல்லாமல் கேல்குலேஷனோடு பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸுக்கு நம்ம எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.